வாழ்வில் கொடைகளை பயன்படுத்தி வாழ்விலே வளமை காண்போம். ஒரு சின்ன பையன் ஒவ்வொரு நாளும் பேங்க்குக்கு வந்து 100 ரூபாயை டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். இந்த நிகழ்ச்சியை அந்த பேங்க்குடைய மேனேஜர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்படி ஒரு சின்ன பையனால் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாயை பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியுது என்று அவருக்கு ஒரு தேடல், ஒரு ஆவல். எனவே அந்த பையனையே கூப்பிட்டு, எப்படிப்பா உன்னால் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாயை பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியுதுன்னு கேட்குறாரு. அதற்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், வாங்க நாம் ரூமுக்குள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறான். ரூமுக்குள்ளே போய் பேசுகிறாங்க. சரிப்பா, இப்போ பதில் சொல்லு, எப்படி உனக்கு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொன்னானாம்மா, நான் ஒவ்வொரு தடவையுமே மக்கள்கிட்ட பெட்டு கட்டுவேன், என்னுடைய கண்ணை என்னால் முத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு. கண்ணை எப்படிப்பா முத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் தன்னுடைய ஃபேக் கை, அதாவது ஒரு பொம்மை கண்ணை கையிலே எடுத்து அந்த கண்ணுக்கு முத்தம் கொடுத்து 100 ரூபாயை பெட்டாக கட்டி, பந்தயமாக கட்டி பெற்றுக்கொண்டதை காண்பித்தான். இப்போ இந்த பேங்க் மேனேஜருக்கு ஒரு ஆசை, சரி நான் உனக்கு பெட்டு கட்டுறேன், 100 ரூபாயை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஆனால் இந்த பெட்டு வந்து இந்த ஆஃபீஸில் வேண்டாம், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய 10 பேரை முன்னாடி தான் இந்த பெட்டு நடக்கணும் அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லி 10 பேர்த்த உள்ளே கூப்பிட்றாரு. இப்போ இந்த பையன் பெட்டு கட்டுறான். உங்களுடைய அண்டர்வேர் ரெட் கலர் அப்படிங்கிறார். ஐயோ, ரெட் கலர்லாம் இல்லை, சிரிச்சுட்டே அவர் பேண்ட்டை கழட்டி காட்டுறாரு. இதோ பாரு, கருப்பு கலர் அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த பையன் நக்கெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறான். நான் ஜெயிச்சிட்டேன், ஒழுங்காக 100 ரூபாயை எடு அப்படிங்கிறார். அந்த பையன் 100 ரூபாயை கையில் கொடுக்குறான். ஆனால் கூடி இருக்கவங்கெல்லாம் ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. ஏன் நீங்கள்லாம் சோகமாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பேங்க்கில் வேலை செஞ்சவங்க சொன்னாங்களாம்மா, என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அவன் வெளியில் எங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் 100 ரூபா பெட்டு கட்டி பாருங்கள், இன்றைக்கி உங்கள் பேங்க் மேனேஜரை அண்டர்வேரோட எல்லாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பந்தயம் கட்டி அது எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான். ஒவ்வொருத்தரும் நாங்கள் அவனுக்கு 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் 100 ரூபாயை வாங்கிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட தோற்றதுக்கு 100 ரூபாயை கொடுத்துட்டு எல்லா காசும் எடுத்துகிட்டு வேறொரு பேங்க்குக்கு அந்த குட்டி பையன் போனானாமா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே நமக்கு எதிராக எத்தனையோ விதமான நபர்கள் இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியம். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே இறையாட்சி அண்மையிலே வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, இறையாட்சி அண்மையில் வந்தாலும் சரி அல்லது வெகு தொலைவில் வந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள், விவேகமாக இருங்கள், விழிப்போடு இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மினா நாணய ஊமையை கூறுகிறார். இந்த மினா நாணய ஊமை ஒரு அழகான ஊமை, அற்புதமான ஊமை, நல்லதொரு சிந்தனைகளை தாங்கி வருகிறது. உயர்குடிமகன் இருக்கிறார், அவருக்கு கீழே பணியாளர்கள் இருக்கிறார். இந்த பணியாளர்கள் கையிலே ஆளுக்கு ஒரு மினாவை கொடுத்து விட்டு செல்கிறார். இதனுடைய மதிப்பு அந்த காலத்திலே ஒரு 14 லட்சம் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். அப்போ அந்த அவ்வளவு பெரிய தொகையை ஒவ்வொரு பணியாளர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த உயர்குடிமகனை யாருக்குமே பிடிக்கவில்லை, மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கவில்லை என்று சொல்லி தூதும் எழுதி அனுப்புகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அந்த உயர்குடிமகன் அரசராக பதவியேற்று திரும்பி வருகிறார். தன்னிடம் மினாக்களை பெற்றுக்கொண்டவர்களை மீண்டுமாக அழைத்து கணக்கு கேட்கிறார். நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் அந்த மினாவை கொண்டு 10 வினாக்களாக 5 வினாக்களாக தாங்கள் ஈட்டியதை காண்பிக்கிறார். ஆனால் 3வது பணியாளரோ அந்த வினாவை கைக்குட்டிகளை முடிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த தலைவர் மீண்டும் வரமாட்டார் என்கிற மனநிலையில் இருந்திருக்கலாம். வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதை திருப்பி கொடுத்து விடுவேன் என்கிற பயத்தோடு அச்சத்தோடு தலைக்கணத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அந்த வினாவை அவன் சரியாக பயன்படுத்தவில்லை, நம்பிக்கைக்குரியவனாக இல்லை. இதுதான் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து நம் முன்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்று சிந்திப்பதிலேயே பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை ஓடிவிடுகிறது. என்னுடைய முதலாளி சரியா இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் சரியா இல்லை, என்னுடைய உயர்குடிமக்கள் சரியா இல்லை, என்னுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, மதிக்கவில்லை என்று சொல்லி நம்முடைய தோல்விகளுக்கும் நம்முடன் இருக்கக்கூடிய அந்த கொடைகளை சரியாக பயன்படுத்துவதற்கும்
எத்தனையோ விதமான காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறோம். ஆனால் உண்மை என்ன? என்னுடைய குறைகள் எனக்கு தெரிந்திருக்கிறதா? அதை நான் சரியான விதத்திலே பயன்படுத்தி இருக்கிறேனா? யார் எப்படி போனாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் நம்பிக்கைக்குரிய விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். எனவே அதைத்தான் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க நமக்கு அழைக்கப்படுகிறது. நம்மிடமும் எத்தனையோ விதமான கொடைகள் இருக்கலாம், கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த கொடைகளுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேனா? வாழ்வென்னும் கொடையை சரியாக பயன்படுத்தி அந்த வாழ்க்கையிலே நான் வளமை காண்கிறேனா? நல்லா இயேசு என்று வாழ்த்தப்படுவாராக. ஆமென்.